Hi students, welcome to estimation costing and valuation class. இன்னைக்கான கிளாஸ்ல septic tank with soak pit இதுக்கான detailed estimate பார்த்துக்கலாம். ஆல்ரெடி septic tank with dispersion trench பார்த்தோம். இது septic tank with soak pit. அதாவது dispersion trench என்ன வேலையை செய்ததோ சேம் கான்செப்ட் தான் soak pit. that is septic tankல இருந்து வரக்கூடிய அந்த waste water அதாவது effluent ஃபில்டர் பண்ணி சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. therefore என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் அந்த வேஸ்ட் வாட்டரை டிஸ்போஸ் பண்ணுது. இப்போ ஸ்கெட்சில் செப்டிக் டேங்க்கான பிளான் அண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த செப்டிக் டேங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பிலோ கிரவுண்ட் லெவல் தான் இந்த செப்டிக் டேங்க் இருக்குது. செப்டிக் டேங்குடைய பாட்டமில் இருக்கக்கூடிய பிசிசி வந்து சேம் லெவலில் இல்லை, சம் ஸ்லோப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பிரிக் ஒர்க்கும் 2 ஸ்டெப்பாக இருக்குது. தென் பஃபில் வால் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் சோக் பிட்கான பிளான் அண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிலோ கிரவுண்ட் லெவல் தான். இந்த சோக் பிட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய பாட்டமில் பிரிக் அக்ரிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால அது வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ண முடியும். தென் சோக் பிட்டுடைய பாட்டம் லெவலில் ட்ரை பிரிக் ஒர்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிங் ஷேப்பில் தான். அதுக்கு சரௌண்டிங்கில் பிரிக் அக்ரிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு அவுட்டரில் கோஸ் சாண்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அகெயின் அந்த டை பிரிக் ஒர்க்குக்கு மேலே பிரிக் ஒர்க் வித் சிமெண்ட் மாட்டர் 1:6 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பிரிக் ஒர்க் மீன்ஸ் சிமெண்ட் மாட்டர் இல்லாமல் பிரிக்ஸை வந்து ஜஸ்ட் அடிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம டீட்டெயில்டு எஸ்டிமேட் பார்த்துக்கலாம். டீட்டெயில்டு எஸ்டிமேட்டுக்கான டேபிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எர்த் ஒர்க் எஸ்கவேஷன், அதில் செப்டிக் டேங்க் அண்ட் சோக் பிட் இந்த ரெண்டுக்குமான எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் பார்த்துக்கணும். செப்டிக் டேங்க்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் எர்த் வந்து எஸ்கவேட் பண்ணுவாங்க. எஸ்கவேட் பண்ண அந்த பிட்டில் தான் பிசிசி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. therefore பிசிசினுடைய லென்த் அண்ட் பிரெத் தான் எர்த் ஒர்க் எஸ்கவேஷனுடைய லென்த் அண்ட் பிரெத்தாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச்லேயே பிசிசினுடைய லென்த் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 3900 mm. therefore 3.9 மீட்டர். அதனுடைய பிரெத் வந்து 2100, that is 2.1 மீட்டர். 3.9 மீட்டர் அண்ட் 2.1 மீட்டர். இப்போ எர்த் ஒர்க் எஸ்கவேஷனுடைய டெப்த் வேணும். பிலோ கிரவுண்ட் லெவல் அப் டு பாட்டம் வந்து 2.08 மீட்டர். அதுவும் ஸ்கெட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொடுக்காத பட்சத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சோக் பிட்கான எர்த் ஒர்க் எஸ்கவேஷன். இப்போ சோக் பிட்கான ஸ்கெட்சை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா சோக் பிட்னுடைய எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் 2 ஸ்டெப்பாக இருக்குது. இந்த கோஸ் சாண்ட் பிரிக் அக்ரிகேட்லாம் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெவல் வர 0.5 + 2.5 அதாவது 3 மீட்டர் டெப்த்தில் நம்ம எர்த் ஒர்க் எஸ்கவேட் பண்ண வேண்டிய டைமீட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. தென் அதனுடைய இன்சைடில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக 200 mm டெப்த்துக்கு எஸ்கவேட் பண்ணியிருக்கு. therefore நம்ம 2 ஸ்டெப்பாக நம்ம எர்த் ஒர்க் எஸ்கவேஷனுக்குள்ள கால்குலேஷன்ஸை என்டர் பண்ணிக்கலாம். டைமீட்டர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கான எர்த் ஒர்க் எஸ்கவேஷனை ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். therefore சோக் பிட் அப் டு 3 மீட்டர் டெப்த் இதுக்கான நம்பர் காலத்தில் 1 போட்டுக்கோங்க. சோக் பிட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம லென்த் பிரெத் எல்லாம் என்டர் பண்ண முடியாது. ஒன்லி டெப்த் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். லென்த் அண்ட் பிரெத்துக்கு கம்பைண்டாக இந்த சர்க்கிளுடைய ஏரியாவை நம்ம என்டர் பண்ணால் போதும். இப்போ சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா வந்து π/4 டயா ஸ்கொயர். therefore ஃபர்ஸ்ட்ல இந்த அவுட்டர் சர்க்கிளுடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கணும். சோக் பிட்னுடைய இன்னர் டைமென்ஷன் 1300 mm அண்ட் இந்த பிரிக் ஒர்க்கினுடைய திக்னஸ் 200 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிக் அக்ரிகேட்டினுடைய திக்னஸ் 150 mm அண்ட் கோஸ் சாண்ட் திக்னஸ் 150 mm. therefore diameter is equal to 1.3 meter plus 2 times 0.2 meter, 0.15 meter and 0.15 meter. இந்த வேல்யூஸை 2 சைட்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். therefore d equal to 1.3 plus 2 times 0.2 plus 0.15 plus 0.15. இந்த கால்குலேஷனுக்கான ஆன்சர் 2.3 மீட்டர். therefore πd²/4 இந்த ஃபார்முலாவில் என்டர் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 4.15 மீட்டர் ஸ்கொயர். லென்த் அண்ட் பிரெத் காலத்தில் கம்பைண்டாக அந்த வேல்யூவை போட்டுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பினுடைய டெப்த் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே 0.5 மீட்டர் ப்ளஸ் 2.5 மீட்டர். therefore டெப்த் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் சோக் பிட் லோவர் போர்ஷன் அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்பர் காலத்தில் 1 போட்டுக்கோங்க. அண்ட் டயமீட்டர் வந்து இந்த 1.3 மீட்டர் ப்ளஸ் 2 டைம்ஸ் 0.2 மீட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுக்கும் லென்த் அண்ட் பிரெத் நம்ம என்டர் பண்ண முடியாது. சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கான டயமீட்டர் கால்குலேட் பண்ணி ஏரியா என்டர் பண்ணிக்கலாம். என்னுடைய டயமீட்டர் வந்து இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ 1.3 மீட்டர் அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் 200 mm நம்ம ஆட் பண்ணிக்கணும். that is 1.3 plus 2 times 0.2 meter is equal to 1.7 meter கிடைக்கும். therefore πd²/4 அந்த ஃபார்முலா நீங்க என்டர் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். that is 2.26 meter square. அந்த போர்ஷனுக்கான டெப்த் வந்து 200 mm தான் கொடுத்துருக்காங்க. therefore 0.2 meter. இப்போ டைமென்ஷன்ஸ்க்கான காலம்ஸை மல்டிப்ளை பண்ணி குவான்டிட்டி கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் குவான்டிட்டிஸை ஆட் பண்ணிங்கன்னா
Total quantity is equal to 29.94 cubic meter. Earthwork excavation next trade வந்து from bottom to top நம்ம calculate பண்ணோம்னா plain cement concrete that is PCC 1:3:6. Septic tank உடைய பாட்டம்ல PCC ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் காலத்தில் நம்பர் 1 போட்டுக்கலாம். அண்ட் இந்த PCC பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சேம் லெவலில் இல்லை, சம் ஸ்லோப்பிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. therefore இந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் அதாவது லெவல்டு போர்ஷனை செப்பரேட் ஆகும், ஸ்லோப் போர்ஷனை செப்பரேட் ஆகும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல செப்டிக் டேங்க் ஃப்ளோர் அதாவது லெவல்டு போர்ஷன் அதனுடைய நம்பர் வந்து 1 தான். இப்போ PCCக்கான லென்த் வந்து 3900 எவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3.9 மீட்டர். அண்ட் அதனுடைய பிரெத் வந்து 2.1 மீட்டர். 3.9 அண்ட் 2.1 என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கான டெப்த் வந்து 200 mm தான், தட் இஸ் 0.2 மீட்டர். 0.2 மீட்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் ஸ்லோப்பிங் போர்ஷன், இந்த ஸ்லோப்பிங் போர்ஷனில் ஸ்லோப் 1:20 கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த ஸ்லோப்பிங் போர்ஷனுக்கான வால்யூம் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது செப்டிக் டேங்குடைய இன்சைடில் தான் அந்த ஸ்லோப்பிங் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. therefore செப்டிக் டேங்குடைய இன்சைடில் லெஃப்ட் எண்டில் அந்த ஸ்லோப்பிங் போர்ஷனுடைய டெப்த் வந்து 0 தான். அண்ட் ரைட் எண்டில் 100 mm இருக்குது. அதனுடைய லென்த் வந்து 3.1 மீட்டர். இப்போ இந்த போர்ஷனுடைய வால்யூம் கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த போர்ஷன் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது, தட் இஸ் இந்த லெஃப்ட் எண்டில் 0 ஆகும், இந்த ரைட் எண்டில் அதனுடைய டெப்த் வந்து 100 mm இருக்குது. அண்ட் அதனுடைய பிரெத் வந்து 1.3 மீட்டர் தான். இந்த இன்சைட் டிஸ்டன்ஸ் 1.3 மீட்டர் தான் அதனுடைய பிரெத்தாக இருக்குது. செப்டிக் டேங்குடைய இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த PCCயில் மட்டும்தான் ஸ்லோப்பிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. therefore அதனுடைய பிரெத் வந்து 1.3 மீட்டர் தான். அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனுடைய வால்யூம் வேணும்னா இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு பிரெத் 1.3 மீட்டர் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிள் டே ஃபார்முலா தான், தட் இஸ் ஆஃப் BH என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆஃப் இன்டு பேஸுக்கு 3.1 மீட்டரும் ஹைட்டுக்கு 0.1 மீட்டரும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷனுக்கான ஆன்சர் வந்து 0.155 மீட்டர் ஸ்கொயர். அதாவது லென்த் காலம் அண்ட் பிரெத் காலமுக்கு கம்பைண்டாக இந்த வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் டெப்த் காலத்தில் 1.3 போட்டுக்கோங்க. அதர்வைஸ் லென்த் காலத்தில் 1.3யும் பிரெத் அண்ட் டெப்த் காலத்தில் கம்பைண்டாக 0.155 என்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த காலம்லையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நாம் இப்போ லென்த் அண்ட் பிரெத்துக்கு கம்பைண்டாக அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேல்யூ அண்ட் அதனுடைய பிரெத் வேல்யூவை டெப்த் காலத்தில் போட்டிருக்கோம் 1.30. இப்போ குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணி தென் குவான்டிட்டிஸை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி 1.84 கியூபிக் மீட்டர். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் வாட்டர் 1:4 இன் செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க்கான பிரிக் ஒர்க் வந்து சிமெண்ட் வாட்டர் 1:4 சொல்லியிருக்காங்க. சோக் பிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிக் ஒர்க் வந்து இன் சிமெண்ட் வாட்டர் 1:6. therefore செப்பரேட்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸாமுக்கு சேம் சிமெண்ட் வாட்டர் கொடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா கம்பைண்டாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ செப்டிக் டேங்க்கான பிரிக் ஒர்க்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். செப்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் வந்து 2 ஸ்டெப்பாக இருக்குது. இந்த பிரிக் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்டெப்ஸ்க்கான டைமென்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டாக தான் போட போகிறோம். இந்த பிரிக் ஒர்க்குக்கான லென்த்தை வந்து நம்ம சென்ட்ரல் லைன் மெத்தடில் கால்குலேட் பண்ண வேண்டாம், லாங் வால்ஸ் அண்ட் ஷார்ட் வால்ஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணிக்கலாம். பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் ஒர்க்குக்கு 2 லாங் வால்ஸ் அண்ட் 2 ஷார்ட் வால்ஸ் இருக்குது. எப்போவுமே அந்த பிரிக் ஒர்க் அண்ட் ஃபூட்டிங் PCC எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் இதனுடைய சென்ட்ரல் லைன் வந்து சேமாக இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் லைன் மெத்தட் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பிரிக் ஒர்க்கினுடைய விட்த் வந்து 300 mm, டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய பிரிக் ஒர்க் வந்து 200 mm திக்னஸில் இருக்குது. ரெண்டுக்குமான சென்ட்ரல் லைன் வந்து டிஃபரெண்டாக தான் இருக்கும். therefore லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிரிக் ஒர்க்கினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான பிளான் வியூ அண்ட் செகண்ட் ஸ்டெப்புக்கான பிளான் வியூ வரைஞ்சிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வால் திக்னஸ் 300 mm, இன்சைட் டைமென்ஷன் 3100 mm இன்டூ 1300 mm. செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் வந்து 200 mm. பிரிக் ஒர்க்ஸை லாங் வால்ஸ் அண்ட் ஷார்ட் வால்ஸ்னு டிவைட் பண்ணியிருக்கோம். லாங் வால்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் லாங் வால்ஸில் செகண்ட் ஸ்டெப், தென் ஷார்ட் வால்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஷார்ட் வால்ஸில் செகண்ட் ஸ்டெப். இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 லாங் வால்ஸ் இருக்குது. therefore நம்பர் காலத்தில் 2 என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் அதனுடைய லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்சைட் லென்த் வந்து 3100 mm, வால் திக்னஸ் லெஃப்ட் சைடில் ஒரு 300, ரைட் சைடில் ஒரு 300, டோட்டலாக 3700 mm. therefore லென்த் 3.7 மீட்டர். நம்பர்ஸ் காலத்தில் 2 போட்டுக்கோங்க, லென்த்தில் 3.7 மீட்டர் என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த வால்ஸுடைய திக்னஸ் 300 mm, இந்த பிரிக் ஒர்க்கினுடைய டெப்த் வந்து 600 mm. therefore பிரெத் காலத்தில் 0.3, டெப்த் காலத்தில் 0.6 என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் லாங் வால்ஸ் செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புக்கான லாங் வால்ஸ் நம்பர் காலத்தில் 2 போட்டுக்கலாம். அண்ட் அதனுடைய லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்சைட் லென்த் 3100 mm, லெஃப்ட் சைடில் 200 mm திக்னஸ், ரைட் சைடில் ஒரு 200 mm திக்னஸ்,
டோட்டலாக 3500 mm, that is 3.5 மீட்டர். நம்பர்ஸ் காலத்தில் 2 என்டர் பண்ணிக்கோங்க. லென்த் காலத்தில் 3.5 மீட்டர். அதனுடைய திக்னஸ் 200 mm கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய டெப்த் வந்து 1.2 மீட்டர். பிரெத் காலத்தில் 0.2 அண்ட் டெப்த் காலத்தில் 1.2 மீட்டர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஷார்ட் வால்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஷார்ட் வால்ஸும் நம்பர்ஸ் 2 இருக்குது. therefore நம்பர்ஸ் காலத்தில் 2 போட்டுக்கலாம். அண்ட் ஷார்ட் வால்ஸ்னுடைய லென்த் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்சைட் பிரெத் 1300 mm தான். therefore 1.3 மீட்டர். ஷார்ட் வால்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர்ஸ் காலத்தில் 2 போட்டுக்கோங்க. லென்த் காலத்தில் 1.3 மீட்டர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரெத் அண்ட் டெப்த் வந்து லாங் வால்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான அதே வேல்யூஸ் தான், அதே என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஷார்ட் வால்ஸ் செகண்ட் ஸ்டெப். இப்போ பிரிக் ஒர்க்கினுடைய செகண்ட் ஸ்டெப் இதனுடைய இன்சைடில் வரைஞ்சிருக்கிறோம். அதனுடைய லென்த்தும் செப்டிக் டேங்குடைய இன்சைட் பிரெத் வேல்யூ தான், தட் இஸ் 1300 mm. therefore நம்பர்ஸ் காலத்தில் 2 போட்டுக்கோங்க. லென்த் காலத்தில் 1300 mm, that is 1.3 மீட்டர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனுடைய பிரெத் அண்ட் டெப்த் வந்து லாங் வால் செகண்ட் ஸ்டெப்பினுடைய பிரெத் அண்ட் டெப்த் தான், அதே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ டைமென்ஷன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி குவான்டிட்டி கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் குவான்டிட்டி ஆட் பண்ணிங்கன்னா 4.2 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு, என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிக் ஒர்க் ஃபார் செப்டிக் டேங்க்கான டோட்டல் குவான்டிட்டி 4.2 கியூபிக் மீட்டர், தட் இஸ் மீட்டர் கியூப். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் ட்ரேட்ஸ்க்கான டீட்டெயில் எஸ்டிமேட் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.